நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வு நடக்குது உலகத்தில். நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு உலகம் தெரியுமா? தெரியாத போது எனக்கு ஊடு இருக்குதுன்னு நினைப்பு வருமா? உனக்கு எனக்கு பணம் இருக்குதுன்னு நினைப்பு வருமா? எதுவும் கிடையாது. அப்போ உன்னுடைய நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், அது மட்டும்தான் உன் நினைப்பாக இருக்கும். அப்போது கடவுள் மட்டும் இருக்கிறார்ன்ற நினைப்பு உள்ளவனுக்கு கடவுளும் இருக்குது, உலகமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, குடும்பமும் இருக்குதுன்றவனுக்கு எல்லாம் இருக்கும். கடவுள் மட்டும் இருக்கிறாரு அப்படின்ற நினைக்கிற ஞானிக்கு இந்த உலகத்தில் திணை அளவு கூட அவனுக்கு சொத்து சுகம் கிடையாது. அவன் நினைக்க போகிறதே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எங்கே சொத்து சுகம்? அப்போது இந்த திணைன்றது எவ்வளோ சின்னது, அந்த அளவு கூட இந்த உலகத்தில் இல்லைடான்றார் பட்டினத்தார். அப்போ தான் உனக்கு நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்வு. நல்வினையும் தீவினையும் மனிதங்கிட்ட இருந்து விலகி போச்சுன்னா அவனுடைய வாழ்வு எப்படின்னா இறைவாழ்வு. இறைவாழ்வு வாழறவனுக்கு எதுவுமே கிடையாது. இப்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் குறைஞ்சது 12 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். எத்தனை வயசு? 12 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 73 வயசாகுது. அப்போது சம்பாதனைன்னா டெய்லர் கடை வச்சு ஓஹோன்னு பேர் எடுத்து சம்பாதிச்சேன், ரயில்வேயில் போயும் சம்பாதிச்சேன். ஆனால் இவ்வளோ சம்பாதிச்சதுக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கணும்? வச்சில்லை. ஏன்னா எனக்கு இந்த சொத்து சுகத்து மேலே நினைவு இல்லை. என் நினைவெல்லாம் இறைவன் மேலே. அதனால் நான் எனக்குன்னு எதையுமே வச்சுக்கல. இந்த உலகத்தில் எவனுக்குமே எதுவுமே இல்லை. ஆனால் இவன் இருக்கிற மாதிரி நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு பெரிய மகாராஜா, அவரது தான் இந்த நாடு. அப்போது இப்போ இவர் மகாராஜா ஆன பிறகு இவருக்கு நாடு வந்தது. இவருக்கு முன்னாடி இன்னொரு மகாராஜா இருந்தார், அவரது. அப்போ அவருக்கு முன்னாடி இன்னொருத்தது. அப்போது இங்கே யாருதுமே எதுவுமே இல்லை. ஆனால் மனிதனுடைய கற்பனை எல்லாம் எந்துங்க, எல்லாம் என்னால் செய்ய முடியுங்க அப்படின்னு இவன் கற்பனையில் மிதந்துக்குன்னுக்கிறான். இறைவன் இங்கே என்ன பண்ணி கொடுத்துக்கிறான்? மனித இனத்தை படைச்சது நாம. இப்போ உன் குழந்தை குட்டிங்க இருக்குது, 2 பசங்க இருக்குது உனக்கு, நீ தான் பெற்றுட்ட. அப்போ நீ என்ன பண்ணுவ? நம்ம குழந்தை குட்டிங்க எப்படி வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு செய்து கொடுப்பில்ல? அதானே செய்வ நீ தகப்பன். இறைவன்ற தகப்பன் இந்த மக்களுக்காக உலகத்தில் வாழறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆனால் எதுவுமே இவந்து இல்லை, எல்லாம் இறைவந்து. அது தெரியாத எந்துன்றான். எந்துன்னு இங்கே ஒன்றுமே இல்லைடா. உன் உடலே உந்து இல்லையாடா. உன் உடலே நீ இரவல் வாழ்ந்துனுக்கிற. உங்கள் அப்பா அம்மா தந்த உடல் இது, உன் உடல் இல்லை. அப்போது இங்கே ஏது? சாதாரண அஞ்ஞானிக்கே ஒன்றும் இல்லைன்னா ஞானிக்கு என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. நான் இருந்தால் தானே இன்னொரு பொருள் இருக்கும். நானே இல்லைன்னா பொருள் எது? ஞானிகள் நானே இல்லைன்னு வாழறவன். அஞ்ஞானிகள் நான் தான் வாழறவன். அப்போ நான் தான் வாழறவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிப்பானா எதுவும் இல்லை. உண்மை ஞானிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பான். ஆனால் உலகமே அவன் கூட நிற்கும். இதுதான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு. நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு திணையளவும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுறான்றார். உன்னை போல உத்தம இந்த உலகத்தில் யாரும் இல்லைடான்னு வேறு சொல்கிறாரு இல்லையா? சொல்லுப்பா, அடுத்த கேள்வி. சார் கேள்ப்பா. இப்போ மொழியோட வந்துட்டீங்க, மொழி போட்டோன்னு இந்த ஆள் எப்படியாவது இன்னைக்கு போடு. இப்போ என்ன சாமி போயிருந்தீங்க, டீ கூட குடிக்காது, ஏன் சாமி எப்படி பண்ணுறீங்க? நேனா ஒரு ஜூஸ் உடச்சி எல்லாருக்கும் ஊற்றி கொடுங்கடா, ஒரு பாட்டில் உடச்சி ஊற்றுங்க. இப்போது இந்த ஞானம் அடைஞ்சவங்களில் பார்த்தோம்னா 4 ஒரு பங்கு தான் பெண்கள் அந்த உயர் ஞானம் அடைஞ்சிருக்காங்க. சரி, பெண்கள் பெரிய அளவில் ஞானம் அடையாததுக்கு காரணம் அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையா, இல்லை அவங்க மனமா, இல்லைன்னா எது அவங்களுக்கு அது பெரிய அளவில்? பெண்கள் ஏன் ஞானம் அடையலை, ஏன் அடைய முடியல, எது தடை அப்படின்னா பெண்கள்ன்ற பேரே தடை. அவங்களுக்கு பெண்கள்ன்ற பேரே தடையாகி போச்சு. பெண்ணுன்னும் போது நாணம், பயிற்சி, வெக்கம்
இது மாதிரி 5 சேர்ந்துக்குது. ஆணுக்கு எதுனா இருக்குதா? அது மாதிரி என்ன ஒன்றும் கிடையாது. அப்போது அவங்களுக்கு அந்த பேர், பெண்ணுன்ற பேர் ஒரு புனித பேர். அது பெண்ணுன்ற பேர் சாதாரண பேர் இல்லை, ஒரு புனிதமான பேர் அது. ஆனால் அந்த புனிதமான பேர் வந்து ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்குது. ஏன்னா அந்த புனிதமான பேரை அநாகதிகமாக ஆக்கிறதுக்கு தயாராகுது உலகம். அதனால் அந்த பெண்ணுன்ற பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியல. வரும்போது தாய் தகப்பன் தடையாயிடுறான், கணவன் தடையாயிடுறான், சுற்றி இருக்கிற சொந்தங்கள் தடையாகி போகுது. இவ்வளோ தடையும் மீறி அவங்க ஆன்மீகத்துக்கு வரணும்னா அவங்க துறவி ஆகணும். பெண்கள் துறவி ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. ஏன்னா அவங்கள குழந்தை குட்டிக்குது. இப்போ ஔவையார் துறவி, காரைக்கால் அம்மையார் துறவி, மீராபாய் துறவி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடையாது, குடும்பம் விட்டு வெளியே வந்தவங்க அவங்க. ஆனால் குழந்தை குட்டியை வச்சுக்கின்னா அவங்க நான் ஆன்மீகத்தை கடவுளை தேடி போகிறேன், இந்த குழந்தை குட்டி எப்படின்னா போகணுன்னு வருவாங்களா? ஏன்னா பெண்ணுன்றவன் சந்திரன், ஆணுன்றவன் சூரியன். அப்போது இந்த சந்திரன் இந்த பூமிக்கு எவ்வளோ குளுமையை கொடுக்குதோ அவ்வளோ எளிமையான மனம் பெண் மனம். அவ்வளோ எளிமையான பெண் மனத்தை எடுத்துக்கின்னு இந்த மொட்டுத்தனமான ஆன்மீகத்துக்கு வர முடியாது. வரணுன்னா இந்த வையகம் அவங்கள விடாது. பல பெயர்கள் வந்துடும் அவங்களுக்கு, அந்த பெயர்களை தாங்குகிற மனப்பக்குவம் வராது இல்லையா? அதனால் அவங்க வர முடியல. இது ஏதோ பட்டும் படாத கணவன் உதவியோடு வரலாம், இல்லை கணவன் இறந்துட்டார், பிள்ளைகளுக்கு எல்லாம் காரியம் முடிஞ்சு போச்சு, அது மாதிரி ஆளுங்க வரலாம். இல்லை கணவன் விருப்பப்படலாம், நம்ம மனைவி தெய்வீகத்து மேலே ஆசைப்படுறா போட்டோமே அப்படின்னு கணவன் இருந்தும் ஆசைப்பட்டு அனுப்புறதும் உண்டு. இதையெல்லாம் மீறி ஒரு பெண் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியாது. இப்போ காரைக்கால் அம்மையார் கணவன் மனைவியோடு இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டு உள்ளே இருந்திருந்தால் ஞானி ஆகிருப்பாங்களா? ஆக முடியாது, குழந்தை குட்டி ஆகி போயிருக்கும். அப்போது அந்த கணவனே என்ன பண்ணிட்டார் அவர், அம்மா உன்னுடைய சக்தி தெரியாத நான் எனக்கு கணவன் ஒரு பேரை வச்சுக்கினேன், என்ன உன் குழந்தையா நினச்சிக்கோ, இனிமேல் நீ எந்த பயணம் பண்ணுறியோ அதை பண்ணிடு அப்படின்னு அந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்பி வந்தாங்க. மீராபாய் வெறும் கண்ணன் மட்டும்தான் அவங்களுடைய உலகம். கண்ணனை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆணா பெண்ணா குழந்தையா பெரியவங்கள எதுவும் தெரியாது. அப்போது அது ஒரு பித்து பைத்தியம். அது அந்த பைத்தியம் எப்படிப்பட்டதுன்னா கடவுள் பைத்தியம். அதனால் கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலான்னுட்டு. கடவுளே ஒரு பைத்தியக்காரன் தான். அப்போ அந்த கடவுளை அடையணும்னா நான் பைத்தியக்காரனை மாறணும், உலகத்தை மறக்கணும். இது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமில்லை. அதனால் பெண்கள் வர முடியாது. ஆண்களில் வந்து தனிப்பட்ட முறையில் சில பேர் தான் ஞானத்துக்கு வர முடியும். ஆண்கள் கூட எல்லாரும் ஞானத்துக்கு வந்துட முடியாது. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே வருவான், அதை பண்ணிவிடுவேன், நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன், கட்சியில் மறு உபதேசத்துக்கு இங்கே ஆள் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்த வந்தால் உனக்கு சிஷியனே இல்லைன்றீங்க, இனிமேல் நான் தான் உங்கள் சிஷியன் வந்தான், ஒரே உபதேசத்தில் மறு மாதத்துக்கு ஆளை காணும். இது ஆண்கள் மட்டும் வர, ஆண்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க, பெண்கள் அடையாளப்படுத்தலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பெண்களுக்கு பல தடைகள் இருக்குது. ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. பெண்ணுனுடைய உடல் அமைப்பு எல்லாரும் உலகம் ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு. ஆனால் ஆணுனுடைய உடல் அமைப்பு அப்படி இல்லை. அப்படி ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறதால அவங்க வெளியே வரும்போது பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க ஈடுபடாமல் தனித்து நிற்கிறாங்க. இதுக்கு கணவன் மனைவி இருவரும் வரும்போது அவங்களுக்கு அந்த தடை இல்லை. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த உபதேசம் வாங்க வரவங்க கணவன் மனைவியை வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, தனித்து வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்ட்டு. அது மாதிரி பெண்கள் வராத காரணம் இந்த அமைப்பு, அவங்களுடைய மனோபாவம். ஏன்னா பெண்கள்ன்றவங்கள ரொம்ப இரக்கமான குணம். அதான் சந்திரன்றது. பெண்ணுன்னா சந்திரன் அர்த்தம், ஆணுன்னா சூரியன் அர்த்தம். அப்போ இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இலகிய மனசு. அந்த இலகிய மனசால் பல தீமைகள் விளைஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பெண்கள் அதிகமாக ஞானத்துக்கு வர முடியாது.
உங்கள்கிட்ட கேட்கணும். கேளுங்க. நீங்கள் யோக நிலையில் பிரம்மஸ்ரீ நித்யானந்த குரு என்று அழைக்கப்படுறீங்க. சரி. யோக நிலையில் இருக்கிறவங்க தன்னை சித்தனாக கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்வது தான் சொல்வீங்க. நீங்கள் தன்னை அழித்து தன்னை வளர்த்துக் கொள்வது, தன்னுள் ஒளி வளர்த்துக் கொள்வது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் தன்னை வளர்த்துக்காம பிறரை வளர்த்து பிறரை காக்கிறதுக்காக வழிகாட்டுறீங்க? வாழை மரம் இருக்கு இல்லைம்மா, அது பாரு, ஒரு மரம் வளர்ந்து ஒலை தள்ளி ஒன்று அது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அடுத்தது அதனுடைய கண்ணை உருவாக்கிடும். இந்த நித்யானந்த சாமியும் அப்படிதான், தன்னுடைய தான் என்னென்ன பார்க்க முடியுமோ இறைவனுடைய வழியில் அத்தனையும் நான் பார்த்தேன். திருமூலர் சொல்லுவார், யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும்னு. அது மாதிரி நான் அனுபவித்த சந்தோஷத்தை என்னுடைய சீடர்கள் அத்தனை பேர் அனுபவிக்கணுன்றதுக்காக உங்களை அறியுங்க, உலகத்தை தேவையில்லை, உலகம் உங்களை காப்பாற்றாது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான் உங்களை காப்பாற்ற போகுது, அதை பார்க்க வழி தெரிஞ்சுக்குங்க, அந்த வழியை காட்டுற அந்த வழியில் பயணம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் எப்பவுமே தான் வாழ்வது, இறைவன் தன்னோடவே வாழ்ந்துருக்கலாம், ஏன் உலகத்தை படைக்கணும், உலக மக்களை எல்லாம் படைக்கணும்? எப்பவுமே இன்னொரு பொருளை உருவாக்கினா தான் அது திறமசாலி, தன்னோடவே இருந்தால் அது திறமசாலி கிடையாது. அப்போது இந்த உலகம் ஃபுல்லாக இந்த கடவுளினுடைய வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேம்மா. உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்கவுங்க வாழ்ந்துக்கிறது சாதாரண வாழ்க்கையா இருக்கு. யோகத்துல குருவானவர் தன் சீடன் தன்னோட நிலையில உயர்றதுதான் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா மேலும் மேலும் அவன் தன்னை உயர்த்திக்க சொல்ற நிலையில பிறரையும் சேர்த்து உயர்த்தி தான் நீ வாழணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது யாருமே சொல்லாத ஒரு புது வழியா இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா இந்த ஞானம், இறைவனுடைய வழிபாடு, இது அத்தனையும் ஏதோ காட்டுக்கு போய் தான் அடைய முடியும் அப்படின்ற நினைவோட ஜனங்கள் அப்படி பயணம் பண்ணாங்க. அது இன்றைக்கும் அந்த பயம். இப்போ நம்மக்கிட்ட வராங்க, நேற்று கூட ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, ஐயா ஒரு உபதேசம் தான் வாங்கினேன், வீட்டுக்கு வந்தோடனே என் மனைவி சண்டை போடுறா, அதனால் என்ன பண்ண, நான் சொன்னேன் விட்டுடுப்பான்னு. ஏன்னா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் நீ இறைவன் அடைய முடியாது. குழப்பம் இல்லாமல், அதனால தான் சொல்லுவேன், கணவன் மனைவி 2 பேரும் உபதேசம் வாங்குவாங்க, பிரச்சனையாக இருக்காது, பயமே இருக்காது. இந்த உபதேசம் வாங்குறதால காட்டுக்கு போயிடுவார் அவர். காட்டுக்கு போகணுன்னு அவர் நினச்சா அந்த உபதேசமே தேவையில்லை, யாரும் தடுக்கவே முடியாது. அதனால் இது அறியாமை, இந்த அறியாமையை ஆதியிலேயே உருவாக்கிட்டாங்க. அந்த அறியாமை இருக்கக்கூடாதுன்றது தான், தெளிவாக இருக்கணுன்றது தான் நான் சொல்லினுக்கிறேன். குடும்பத்தில் இருந்து எல்லாமே சாதிங்க, அதுதான் சாதனை. ஓடி போய் சாதிக்கிறது சாதனை இல்லை, அது பயம் அப்படின்னு சொல்லினுக்கிறேன். அதனால் எல்லாருமே என்ன நினைக்கிறேன், நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய செயல் என்ன அப்படின்னா, என்னை விட என்னுடைய சீடர்கள் உயர்ந்து நிற்கணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் நிறைய தொண்டுகள் செய்யணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் திறமசாலியாக இருக்கணும், என்னை விட என்னுடைய சீடர்கள் அன்பு மிக்கவங்களாக இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறதால் தான் இந்த இதெல்லாம் செய்கிறோம். ஒரு உயிரோட பசியை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. ஏன் பசியோடு இருந்தால் தான் ஒருத்தர் நல்ல அறிவும் திறனும் பெருகுங்கன்னு சொல்கிறாங்க, அரை வயிறு சாப்பிடுன்னுட்டு. நீங்கள் ஏன்ப்பா பசியாத்த சொல்கிறீங்க? ஏம்மா, இந்த உடல்ன்றது அன்னமய கோஷம்னு பேர். இதுக்கு சாப்பாடுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உடல் தங்காது, செத்துரும், அழிஞ்சிடும். இந்த உடல் அழியும் போது, இந்த உடலுக்கு அழியும் போது உடலில் இருக்கிற ஆன்மாவும் வெளியேறிடும். அப்போது இந்த உடல் நல்லா இருந்தால் தான் இந்த உடலுக்குள்ளே இறைவன் உட்காந்துப்பான். அதனால தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்று வேணும். அப்போது இந்த உடலை நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும். திருமூலர் சொல்கிறாரு, உடல் எடுத்தது வீண் என்று இருந்தேன், உத்தமன் கொடி கொண்டான் ஓம்பினேன் என்றார். இந்த உடல் எடுத்தது வீண், மண்ணு துண்ண போதே நினச்சின்னு இருந்தப்பா, இல்லை இதில் இறைவனே குடியிருக்கிறான், அதனால இப்போ ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சுங்கிறேன்றாரு. அப்போது இந்த பாதுகாப்பாக இந்த உடலை வைக்கணும்னா உன் நகை வச்சுருக்காது, உன் பணம் வச்சுருக்காது, உன் பொருள் வச்சுருக்காது, பசிக்கு சாப்பிட்றப்ப சாதம் அதுதான் வச்சுருக்கான். அதான் முதல் கடவுளே உலகத்துக்கு. பசிக்கு ஒரு பொருள் சாப்பிடலன்னு சொன்னால் ஒரு பொருளும் உலகத்தில் இருக்காது, மரம் செடி கொடி மொத்தமே. அப்போது இறைவன் வாழணும்னா இந்த உடல் வேணும், உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும், அந்த ஆகாரம் வேணும்னா பசி தீக்கணும், அந்த பசி தீக்கிறவன் தான் ஆன்மீகவாதி. அடுத்தவனை பசியில் விட்டுட்டு இவன் சாப்பிட்றவன் ஆன்மீகவாதி இல்லை. அதனால் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது 10 பேருக்கு உதவி செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் உதவி செய்யுங்க, அப்போது துன்பமே இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் எல்லாருக்குமே. அதை பயணம் பண்ணுங்க தான் இதை சொல்லி காட்டினுக்கிறோம்மா. ஹரிஹரன் என்பவர் கேட்டிருக்கின்றார், அவர் தான் நாத்திகன் அல்ல, ஆனாலும்
கடவுள் முதன்மையானவர் என்றால் அவர் மனிதன் தவறு செய்யாதவாறு ஏன் படைக்கவில்லை? பாபம் இல்லாமல் அனைவரும் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. கடவுள் முதன்மையானவர், அது யார் அந்த கடவுள் முதன்மையானவர்? கேள்வி கேட்ட நீங்கள் தான் முதன்மையானவர். ஏன்னா கடவுள்ன்றவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மனிதன் தவறு செய்யாமல் படைச்சிருக்கலாமே. படைப்பு யாருடைய வேலை? படைக்கும்போது இறைவன் நம்மளை சுத்த பொருளாக தான் படைத்தான். நம்மளுடைய ஆசைகளால் தவறுகளில் நம்ம ஈடுபட்டுட்டோம். அந்த தவறுகளை நம்மளால் திருத்திக்கின்னு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கின்னு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தவிப்பு தான் பல பேர்கிட்ட கேள்விகளை கேட்க வைக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கும் போது, அதை பெற்ற போது அந்த பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா வாழணும், ரொம்ப சிறப்பாக உலகத்தில் வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு திருடனாக ஒன்று இருக்குது, ஒன்று ரவுடியாக இருக்குது. அப்போது அதுக்கு காரணம் நீங்களா அல்லது பிள்ளைங்களா? இது புரிஞ்சுதுன்னா கடவுளை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா எந்த கடவுள் இறைவன் மனிதனை படைத்தானோ புனிதமானவனாக படைத்தான் இறைவன். ஆனால் மனிதனுடைய ஆசையில் தவறுகளை செய்து இவன் அழிவை தேடி போயின்னுக்கிறான்னு தவிர இதில் ஆத்திகனா நாத்திகனான்றது பேச்சே கிடையாது. அறிவாளியா, சிந்தனை உள்ளவனா, செயல் உள்ளவனா, நல்லவனா, அதை மட்டும் யோசித்தா தெரியும். இங்கே ஆத்திக நாத்திகன்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆத்திகன்றவனும் மனுஷன்தான், நாத்திகன்றவனும் மனுஷன்தான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவன் வாழ்க்கை அமையுது. அப்போ நன்மை தீமைன்றது மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் எதை எடுக்கிறானோ நல்லதை எடுத்தால் நல்லவனாகிறான், கெட்டதை எடுத்தால் கெட்டவனாகிறான். இங்கே ஆத்திக நாத்திகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதிகமாக பேசுனா நாத்திகம், பேசாதவரும் ஆத்திகன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேசும், எல்லாருக்கும் சிந்திக்க ஆற்றல் உண்டு. ஆனால் நம்ம செயல்கள் என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம்? எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இறைவன் மேலே பழி போட்டுக்கினே போயின்னுக்கிறோமே தவிர நம்மளுடைய தவறை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திச்சோம்னா நம்ம தவறு எங்கே இறைவன் பண்ணானா நம்ம பண்ணமான்றது புரிய ஆரம்பிக்கும். அப்போ தவறுகள் உருவாகிற இடம் நம்ம. அந்த தவறுகள் ஏன் நம்மக்கிட்ட உருவாகுது? உலகத்தை பார்த்து ஆசையில் அலையும் போது தவறுகளை நம்ம செய்கிறோம். அது இறைவன் படைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். ராதிகா குமாரி என்பவர் சன்னியாசி ஆவதற்கு சம்சாரியாக இருந்து ஆக முடியுமா, ஞானம் பெற முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். யாருமே பிறக்கும்போது சன்னியாசியாக பிறந்ததே இல்லை. எல்லாரும் பிறக்கும்போது சம்சாரியாக தான் பிறக்கிறான். அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவனுடைய வாழ்க்கையினுடைய வறுமை, இதையெல்லாம் சேர்த்து தான் ஒரு நாள் சன்னியாசியாக ஆகிறான். இந்த சந்நியாசம்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே இருந்தே நீ சந்நியாசத்தை கடைபிடித்தால் உண்மையான ஆன்மீகவாதி. ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியே போய் நான் சன்னியாசி ஆக போகிறேன்னா அது குடும்பத்தை நடத்த பயந்துக்குன்னு போகிற சன்னியாசம். அதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை, ஞானம் பெறவும் முடியாது. சந்நியாசம்ன்றது வீட்டுக்குள்ளவே இருந்து எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது சந்நியாசம். வீட்டை விட்டு வெளியே போய் நான் சந்நியாசம்னு எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுங்கிறது அது சந்நியாசமே கிடையாது. பிறப்பில் யாருமே சன்னியாசி கிடையாது, பிறப்பில் யாருமே ஞானி கிடையாது, பிறப்பில் யாருமே மகான் கிடையாது. எல்லாரும் பிறந்து வாழ்ந்து அனுபவத்தில் வந்தவங்கள் தான் மகான்கள், ஞானிகள், சன்னியாசிகள். அந்த சந்நியாசத்தை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்தே சந்நியாசம் பெறது பெருமைக்குரிய சந்நியாசம். அது SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது சரி, ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். இந்த ஆசிரமம் இருந்த இடம் ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துக்கின்னு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்றைக்கி 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான். அந்த மிருகத்தில் இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனாக உடலை மாற்றிக்கினா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தல் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான்.
அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவாக வாழ்ந்துன்னுக்குது. அதனால் இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம் குறைஞ்சி போச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம். ஐயா, அதே தொடர்ச்சியான ஒரு கேள்வியை இலங்கையிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கின்றார். சொல்லுங்க. ஆத்ம வணக்கம் குருவே. ஆத்மா வணக்கங்க. கடந்த 2 வருடமாக தியானம் செய்து வருகின்றேன். சரி. எனது புருவ மத்தியில் ஒரு அழுத்தம், அரிப்பு ஏற்படுகின்றன. சரி. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். தியானம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? அந்த குரு கிட்ட இப்படி தியானம் சொல்லி கொடுத்தீங்களே, இங்கே ஒரு அரிப்பு இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா பலன் கிடைக்கும். இதை போகிறவங்க வரவங்க கிட்ட, கண்ணில் கண்டவங்க கிட்டெல்லாம் இது மாதிரி தியானம் பண்ணுறேன், அரிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவே தவறு. உங்களுக்கு யார் எதையுமே சொல்லிக் கொடுக்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்க நான் தியானம் பண்ணுறோம். தியானம்ன்றது என்ன அப்படின்னா, தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு ஒப்படைக்கிறது தியானம். அது நம்மளால் முடியாத விஷயம். ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குது, தொழில்கள் இருக்குது, பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, தாகம் இருக்குது. இத்தனையும் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துக்கினே இருக்கும். அப்போ தியானம் அவ்வளோ சீக்கிரம் கை கூடுற விஷயம் இல்லை. இங்கே அரிக்குது அப்படின்னு சொல்கிறதே தியானம் இல்லை அது. ஏன்னா தியானத்தில் எங்கே அரிக்குது? கை சில பேர் தியானம் பண்ணுறேன், எனக்கு கால் வலிக்குதுங்க, எனக்கு கை வலிக்குதுங்க, கண்ணில் தண்ணி வருதுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நினைவுகள் இருக்கிற வரைக்கும் அவன் தியானம் பண்ணலைன்னு அர்த்தம். உடல் மேலே பற்றோடு சுற்றிக்கிறான், எங்கெங்கே வலிக்குது, எங்கெங்கே எது செய்யுதுன்னு நினைக்கிறான். இன்னும் சரியான தியானத்துக்கு அவன் போகல. ஆனால் இந்த மனமாகப்பட்ட காற்று அந்த புருவ மையத்தில் விழும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படும். இதுக்கு தான் சொன்னார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமன்னார். உன் மனசு எங்கே தாவுதோ அங்கே உன் உயிர் தாவுது. உன் உயிர் எங்கே தாவலையோ உன் மனசு எங்கே தாவலையோ உன் உயிரும் அங்கே தாவலை அப்படின்னார். அப்போது உன்னுடைய உயிராகப்பட்டது அந்த புருவ மையத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படுது. அந்த அரிப்பு சரியானது தான். ஆனால் அது மேலேயே உன் நினைவை வச்சுக்கின்னா அது தியானத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதாவது தியானம் கிடையாது. அது பேர் குணசேகர் சந்திரசேகர் என்பவர், எண்ணங்களை நீண்ட நேரம் யோசிக்கும் போது தலை வலிக்கின்றது. ஏன் எண்ணங்களின் பிறப்பிடம் மூளையா அல்லது மனதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மனதுன்ற ஒரு பொருளே மூளையில தான் இருக்குது. இது தெரியாமல் மனம் இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது இதயம், அது மனம் இல்லை. மனம்ன்றது மனத்தினுடைய செயல்பாடுகள்ன்றது மூளையில். இப்போ காலில் ஒரு முள் குத்துச்சு, இது மனசுக்கு தெரிஞ்சுதா மூளைக்கு தெரிஞ்சுதா? சிந்திச்சிங்கன்னா தெரியும். அப்போது காலில் ஒரு முள் குத்துனோன்னு அதனுடைய வலி காலுக்கு கூட தெரியாது, மூளைக்கு தான் தெரியும். அப்போ மனம்ன்றதே மூளையில் தான் இருக்குது. மூளையினுடைய என்ன, அதனால்தான் மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைச்சாவுன்னா என்ன அர்த்தம்? மூளை செயல் இருந்து தான் இவன் மனம் இல்லாமல் போயிடுச்சு. மனம் இல்லாத போனப்போ செயல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவன் இனிமேல் உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணிடலாம் அப்படின்னுவாங்க. அப்போது இதை புரிஞ்சுக்கணும். மூளைன்றது மனம்ன்றத மூளையினுடைய ஒரு பகுதி, அதுதான் புருவ மையம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். மனம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் சிந்திக்கிற, அங்கே தான் செயல்புரியுற, நன்மை அங்கே தான் செய்கிற, தீமை அங்கே தான் செய்கிற அப்படின்றது புரிஞ்சதுன்னா மூளையினுடைய ஒரு பகுதி தான் ஒரு செல். அந்த செல் தான் மனம். ராம்குமார் என்பவர், பெண்கள் எப்படி பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பது என்று கேட்டிருக்கின்றனர். பெண்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறது கடினம். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு நான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு ஒரு கணவங்கிட்ட சொல்ல முடியாது. கணவங்கிட்ட சொன்னால் கல்யாணம் ஏன் பண்ணன்ற கேள்வி வந்துடும். அதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பமே வந்துடும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கலாம். ஆனால் அது எல்லா குடும்பமும் ஏற்றுக்கும்னு சொல்ல முடியாது. சில குடும்பங்களில் சில இந்த ஆண்கள் மேலே பற்று இல்லாமல் அந்த காம உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்க பெண்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த காம உணர்வு இல்லை, கல்யாணம் தேவையில்லை, கணவன் எனக்கு தேவையில்லை, வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு இறைவனே இருந்தால் போதும் அப்படின்னு பயணம் பண்ணால் கூட அந்த தாயின் தகப்பனும் அந்த பெண்ணை நினச்சி தவிப்புக்கு ஆளாயிடுவாங்க. நம்ம பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணலையே, நம்ம பெண்ணை இப்படி இருக்குதுன்ற தவிப்பு வந்துடும். அந்த தவிப்பு என்ன பண்ணிட்டோம், இந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சிடும். அப்போது பெண்கள் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப சிரமமான விஷயம். அதில் ஈடுபடாமல் வாழ்க்கையினுடைய ஓடத்தில் ஓடியே பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கலாம். சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும், என் மனைவி என் புருஷன்னிட்டு கண்டபடி தெரியாமல் ஒரு கண்ட்ரோலோட ஒரு வரமுறையோடு வாழ்ந்தீங்கன்னா அதுவே பிரம்மச்சரியம்.
பிரம்மச்சரியம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேறாமல் இருக்குது பிரம்மச்சரியம். ஆனால் இந்த விந்து எப்படி வெளியேறாமல் இருக்கும் அப்படின்னா அது 15 நாளைக்கு ஒரு முறை அது தானாகவே வெளியேறத்தான் செய்யும். ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப வரைக்கும் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப போச்சுன்னா தானாக ஊற்றுற தண்ணி வெளியே போகும். அது மாதிரி இந்த விந்து பை ரொம்ப விந்து வெளியே வரும். 15 நாளைக்கு ஒரு முறை வந்துடும். ஆனால் அது தானாக வர்றது, அதனால் உனக்கு உடல் பாதிப்பு வராது. ஆனால் நீயே அதை வெளியேற்றும் போது தான் உடல் பாதிப்பு வரும். அந்த வெளியேற்றுறத அளவோடு வெளியேற்றினா ஆபத்தே கிடையாது. அளவு மீறி போகும்போது தான் மனித உடலுக்கு ஆபத்து வருது. அந்த பிரம்மச்சரியம்ன்றதை வீட்டிலேயே நீங்கள் கடைப்பிடிக்கலாம், தவறில்லை.